இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. நாளுக்காக கடந்த 3 வருடங்களாக நாங்கள் பட்ட பிரயாசங்கள், பட்ட பாடுகள், படித்த கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அறிவிக்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஐயா கடந்த 3.5 வருடமாக கடும்பாடு பட்டோம் ஐயா, கொடுமையை சகித்தோமையான்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். தூத்துக்குடி ஆசிரியர் திருமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ரிட்டையர்ட் ஜட்ஜி வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க, அவங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டராக பதவி எடுத்திருக்காங்க. கன்னியாகுமரி பிஷப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உங்களை இன்சார்ஜ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வில் உள்ளது தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அதாவது முன்னாள் லே செக்ரட்டரி எஸ்டிகே ராஜன் அவங்களுடைய டீம் என்ன பண்ணிருக்காங்க, உள்ளே வந்து அந்த ஆஃபீஸெலாம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கொடுக்கப்பட்டிருக்கு சாவி, அவங்ககிட்ட கொடுத்ததுனால உள்ளே போயிருக்காங்க, போய் என்ன பண்ணிருக்காங்க, ப்ரேயர்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிந்தது பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி பெரிய கொடுமைலாம் படுத்தலை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து அவங்கள கொடுமைப்படுத்துனாங்க. அது நம்ம எப்போயும் உண்மையை தான் பேசணும். அவங்க வந்து கடைசி வரைக்கும் அந்த 3 வருஷம் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் கோர்ட்டு கேஸ் வந்து அலைஞ்சிட்டு இருந்தாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, கள்ள ஓட்டில் ஜெயித்தாங்கன்னு சொல்லி தொடர்ந்து அவங்கள போட்டு விரட்டினாங்க. இவங்க மாறி மாறி என்ன பண்ணுறாங்க, ஓடினாங்க. அவங்க வந்து என்ன பண்ணல, கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருந்து ஆட்சி செய்யலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அவங்க தான் ஓடினாங்களே தவிர நீங்கள் கொடுமையை சந்திக்கலை. என்ன கொடுமை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. டிரான்ஸ்ஃபர் நிறைய போட்டாங்க, இல்லீகல் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க, அது உண்மை தான். இந்த டிரான்ஸ்ஃபர்னால் பாதிக்கப்பட்டது யாருன்னா டீச்சர்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குருவானவர்கள். உங்களுக்கு யாரெல்லாம் சாதகமாக இருந்தாங்களோ, நீங்கள் வந்து ஆட்சியில் எப்போ வந்து அதிகாரத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரான இடத்துல இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அப்படியே ஒன்றும் என்ன பண்ணல, காஷ்மீருக்கோ இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கோ இதுக்காக போட்டாங்க. எல்லாம் இங்கே லோக்கல் தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் தானே போட்டாங்க. போயிட்டு வரட்டுமே. இப்போ என்ன போய் என்ன பண்ணணும், அந்த சபை எப்படி இருக்குது, சின்ன சபை எப்படி இருக்குது, பெரிய சபையில் மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லி நம்ம குருவானா இருக்க முடியுமா? அப்படி பார்த்தா வந்து நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா காடுகள்லேயும் மலைகள்லேயும் போய் என்ன பண்ணுற ஊழியங்க பண்ணுற மிஷினரிகளுடைய நிலைமையை எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருவானவர்களுக்கு 1 வருஷம் என்ன பண்ணணும், அந்த மிலிட்ரி ட்ரைனிங் போடுற மாதிரி வட இந்தியாவில் போய் என்ன பண்ணுங்க, அந்த ஆதிவாசி மக்கள்கிட்ட ஊழியத்தை பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னால் உண்மையிலே என்ன பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணிடுவாங்க நம்ம குருவானவர்கள். இப்போ இந்த நடந்த இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதாவது மனுஷீகமாகவும் சில நெருடல்களை கொண்டு வருது. அதாவது உங்களுக்கு வாக்கு என்ன அப்படின்னா, தேர்தலில் நின்று நீங்கள் ஜெயித்து என்ன பண்ணணும், பிறகு பதவிக்கு வந்து என்ன பண்ணணும், நியாயமான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவரால் சொல்லப்படுற விஷயம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு சாதகமாக கன்னியாகுமரி பிஷப்போ அந்த நீதிபதி அவர் என்ன செஞ்சாருன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் அதனால் தெரியாமல் பேசக்கூடாது. உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா, இல்லாட்டி நீங்களாகவே வந்து என்ன பண்ணுறீங்க, ஆர்டர் எடுத்துட்டிங்களா, அதிகாரப்பூர்வமாக எதுவும் கிடைச்சிதா அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தகவல் இல்லை. ஸோ அதனால் இது எந்த வகையில் சாத்தியப்படணும்னு தெரியல. ஏன்னா வந்து முதல்ல காபந்து அரசுன்னு தான் சொன்னாங்க, பழைய நிர்வாகிகள் அப்படி தொடருவாங்க அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் சொல்லுவாங்க. அது ஒரு குழப்பம் இல்லாத சூழ்நிலை தான் கண்டிப்பாக உருவாக்கியிருக்கும். ஏன்னா முன்னாள் நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறின பிறகு அவங்களுக்கு எந்த பவரும் இருக்க போகிறதில்ல. அவங்க இருந்துட்டு போட்டுமே உட்காந்து என்ன பண்ண போகிறாங்க, கரஸ்பாண்டன்ஸ் கையெழுத்து போட போகிறாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, உட்காந்து சும்மா வந்துட்டு போகிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அவ்வளோ பெரிய சிஎம்மாக இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து சார்ஜ் எடுத்த பிறகு அன்றாட செலவுகளுக்கு கூட என்ன பண்ணுவாங்க, சிஎம்மோட இதுக்கு கூட என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு தான் இங்கேயும் இருந்திருக்கும். புதியதாக ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இப்போ பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கரஸ்பாண்டன்ஸ் உள்ளே அனுப்புவாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாமல் இவங்க அணிக்குள்ளே கண்டிப்பாக சண்டை வரும், எனக்கு போடு உனக்கு போடுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதிருப்தியில் மாறுவாங்க. இது வந்து மீண்டும் குழப்பங்களுக்கு தான் வழிவகுக்குமே தவிர நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு, ஒரு அரசியல் நிகழ்வுக்கு என்ன பண்ணாது, வழிவகுக்காது என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ எனக்கு இதை தவிர்த்திருக்கலாம். அவங்களே என்ன பண்ணியிருக்கலாம், அந்த கரஸ்பாண்டன்ஸே என்ன பண்ணியிருக்கலாம், தொடர்ந்துருக்கலாம். என்ன பண்ண கையெழுத்து போடுற அதிகாரம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும், சம்பள பில்லை கையெழுத்து போடுற அதிகாரம் மட்டும்தான் இருந்திருக்கும். அப்படி தொடர்ந்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 மாதம் 4 மாதம் இருக்கும். அதுக்குள்ளே தேவையில்லாமல் ஒரு மேனேஜர், தேவையில்லாமல் ஒரு கரஸ்பாண்டன்ஸு இவங்க என்ன பண்ண வந்து மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது எந்த அணியாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்னால் பாதிக்கப்பட போகிறது ஆசிரியர்கள் தான். இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் அவங்க போட்ட டிரான்ஸ்ஃபரில் இப்போ தான் டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, போய் ஒரு மாதிரி செட்டில் ஆகிருப்பாங்க ஒரு இடத்துல. இப்போ தேவையில்லாமல் திரும்ப என்ன பண்ணுறது, இவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுறது. நீங்கள் வந்து எலெக்ஷனில் ஜெயித்ததுக்கப்புறம் கத்தர் உங்களுக்கு அனுமதிச்சாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல நிர்வாகமாக இருந்தால் என்ன பண்ணலாம், அப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் போடலாமே தவிர ஒரு கால் துண்டு அரசு இதை வச்சு நீங்கள் என்ன தான் பண்ணி போகிறீங்க, இதை வச்சு நீங்கள் ரிவெஞ்ச் பண்ணி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் நினைத்தது நடைபெறாது. அதாவது நீங்கள் வந்து ஆண்டவர் நம்மளை வந்து வர வச்சுட்டார், நம்ம தான் வந்துடுவோம்னு நினச்சா கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் என்ன பண்ணுவார், கர்த்தர் வந்து தாம் செய்ய நினைத்ததை செய்யாதிருந்தாருன்னு இருக்குது. அதாவது வந்து
யோனா விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நினிவேக்கு என்ன பண்ணுவார், அழிவை கொண்டு வருவேனாரு. ஆனால் அவங்க மனம் திரும்பிட்டாங்க, அதனால அழிவை கொண்டு வராம விட்டார். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுலை வந்து அவர் தான் ராஜாவாக ஏற்படுத்தினார். சவுலை ராஜாவாக ஏற்படுத்துறதுக்காக என்ன பண்ணார், சாமுவேல் வந்து மனஸ்தாபப்பட்டான், கர்த்தர் வந்து என்ன பண்ணார், வேதனைப்பட்டாருன்னு இருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அனுமதிக்க மாட்டார். இது உங்களுக்கு ஒரு தவணையின் காலம். ஒருவேளை உங்களுக்கு அதிகாரம் வந்தாலும், உங்களுக்கு வந்து இந்த மேனேஜர் போஸ்டிங் வந்தாலும், கரஸ்பாண்டன்ஸ் போஸ்டிங் வந்தாலும், எந்த அதிகாரமும் உங்களுக்கு வந்து ஆண்டவரால் கொடுக்கப்படலை. அது மனுஷ அதிகாரமாக தான் இருக்கும். உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் நடக்க நினச்சிங்கன்னா விளைவுகள் நிர்மணம் மிக மோசமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது ஒரு அணி, அது வந்து கர்த்தரால் ஏற்படுத்துகிற அணி வந்து வருவது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகும். நான் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது என்னென்னா, தயவு செய்து இந்த மிடில் மேனாக இருக்கிறவங்க, திருமண்டலத்துக்கு நல்லது செய்ய நினைக்கிறவங்க எல்லாரும் தயவு செய்து நீங்கள் உள்ளே வாங்க. குறிப்பாக ஒவ்வொரு சபையில் இருக்கிற இளைஞர்களும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுமி நில்லுங்க. அதாவது யுத்த சேனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய திருமண்டலத்தை சுற்றி நிற்கிறது, எப்போ ஆபத்து சமைக்கும்னு தெரியாது. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், மூன்றாவது அணி என்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம திருமண்டலத்தில் ஏற்படுற அணி மட்டுமல்ல, நமக்கு மேலே ஒரு அணி இருக்குது. இப்போ இந்த ஜட்ஜி என்ன பண்ணுறாரு, அவர் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிம்பாங்க. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒஸ்ட் இம்ப்ரெஷனாக இருந்திருக்கும். அவர் என்ன நினச்சிருப்பாரு, சரி ஏதோ நினச்சி கொடுத்துருப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உண்மையிலே இவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருந்தா அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா 2 பேரும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் கூட்டு அதிகாரத்தை கொடுத்தா அது பார்ஷியல். ஸோ அதனால இப்போ என்ன பண்ணியிருப்பார், அவர் என்ன செய்யணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பார் நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமான ஒரு கொடூரமான சூழ்நிலைக்கு ஆளாகும். ஒருவேளை அவர்கள் சொன்னது போல பார்த்தீங்கன்னா அவர் வந்து நமது மதத்தை சேர்ந்தவர் அல்ல, ஆனால் அவர்கள் தான் நமக்கு நீதிபதியாக நிர்ணயிக்கப்படுகிறார்கள். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், இளைஞர்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த பொது நலவாதிகளாக இருக்கிறவர்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது செய்ய நினைக்கிறவர்கள் நீங்கள் வராவிட்டால் நிச்சயமாக இது வந்து பார்த்தீங்கன்னா அமலேக்கியர் போன்ற ஒரு கைகளிலே என்ன பண்ணும், ஒப்பு கொடுக்கப்படும். அது வந்து மிக பயங்கரமாக இருக்கும். ஆனால் வேதாகமத்தின்படி வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரன்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை அது கூட வந்துடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், மேலே வந்து ஒரு ஆட்சி மிரட்டிகிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற ஆட்சியை வந்து எப்போ என்ன பண்ணோம், அவங்களுக்கு சப்போர்ட்டாக போகணும்னு சொல்லி தெரியாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் நம்ம அன்னை அரசு நமக்கு வந்து என்ன பண்ணோம், சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலாக இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் அடுத்த தேர்தலில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒருவேளை இவர்களும் அவர்கள் என்ன பண்ணலாம், தாமரையோட சேர்ந்து கூட்டணி வச்சு என்ன பண்ணலாம், சூரியனும் தாமரையும் சேர்ந்து மலரலாம், வாய்ப்பு இருக்கிறது. எதுவும் வந்து இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஒருவேளை மேலிடத்தில் இருக்கிற ஆட்சி இங்கேயும் வந்துச்சுன்னா வராது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து மணிப்பூர் என்ற ஒரு மாநிலம் இருந்துச்சு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலம் தான். நல்ல அருமையான மாநிலம். அவங்க என்ன பாடுபட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அரசாங்க அறிவிப்பின்படி மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உயிரிழந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வம் இல்லாமல் எத்தனை பேர் இழந்திருப்பாங்கிறது கணக்கே கிடையாது. அருமையான மாநிலம். அதுபோல் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, நாசரேத் மற்றும் கன்னியாகுமரி 3 மாவட்டங்களை சேர்ந்தால் என்ன ஜனத்தொகை வருமோ அதே ஜனத்தொகை தான் மணிப்பூரில் இருந்துச்சு. அவ்வளவு விசுவாசமாக இருந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விரட்டி அடித்து ஒன்று இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இன்னொன்றும் சொல்கிறேன், நம்ம தூத்துக்குடி, நாசரேத் மற்றும் வந்து திருநெல்வேலி, இந்த கன்னியாகுமரி மாவட்டங்கள்லேருந்து உருவானது தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற IMS, FMBP, விஸ்வவாணி போன்ற எல்லா பணித்தலங்களும் இங்கேருந்து தான் உருவாச்சு. இங்கேருந்து தான் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கண் கொத்தி பாம்பாக நம்மளை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து போய் தான் என்ன பண்ணுறான், அவனை ஆதிவாசியை படிக்க வச்சு அவன் என்ன பண்ணுறான், வீட்டு வேலை செய்ய போகிறவன் காட்டு வேலை செய்கிறவன் என்ன பண்ணுறானுங்க, இவனை ஆஃபீஸர் ஆக்கி விட்றாங்க. அதனால் அந்த கோவத்தில் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சொஃபிஸ்டிகேட்டடெல்லாம் இருக்க முடியாது, சுயமாக நடக்க முடியாது. அவர்களுடைய கண்ட்ரோலில் போகும்போது பார்த்தீங்கன்னா திருமண்டலத்திலே அவங்க ஆதிக்கம் வரும். நீங்கள் அப்பாயின்மெண்ட் உங்கள் இஷ்டத்துக்கு போட முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் போட முடியாது, சம்பளம் வாங்குறதுக்குள்ளே கூட என்ன பண்ணணும், பிரச்சனை வரும். ஆனால் நம்ம ஆட்களே நிறைய பேர் அதை என்ன பண்ணுறோம், இப்போ ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இவங்க கையில் கடந்து பாடுபடுறதுக்கு அவங்க கையிலே போயிடலாம்ங்கிற அளவுக்கு வந்துட்டோம். அது மட்டும் இல்லை, அவர்கள் வந்தாங்கன்னா கோமியம் வந்து என்ன பண்ணணும், குடிநீராக அங்கீகரிக்கப்படும். அதுதான் நீங்கள் குடிக்க வேண்டியிருக்கும். அதுபோல் மாட்டுச்சாணம் என்ன பண்ணும், சத்துள்ள உணவாக அறிவிக்கப்படும். அதையும் எடுத்து திங்க வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம், அதையும் 4 பேர் திண்டு என்ன பண்ணுவோம், பேஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிற ஆட்களும் இருக்கானுங்க. கோமியம் ரொம்ப என்ன பண்ணும், குடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்கிற ஆட்களும் இருக்க தான் செய்யும். ஏன்னா கடைசி காலத்தில் அப்படி தான் இருக்கும். ஆனாலும் ஒன்றை நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் சொல்கிறார், பாகாலுக்கு முன்னால் தலை வணங்காதிருக்கிற 80,000 தீர்க்கதரிசிகளை நம்ம இருக்கிற அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதுபோல் இதே திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாசரேத் திருமண்டலங்களை, இந்த திருமண்டலத்தை அபகரிக்க நினைக்கிற அந்த சக்திகளுக்கு எதிராக நிற்கின்ற ஒரு மிகப்பெரிய சேனையை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர்கள் எழும்புகின்ற காலம் இது.
உங்களுடைய செயலால் அது நிச்சயமாக எழும்பும். ஒவ்வொரு சபையிலும் இளைஞர்கள் எழுந்து நின்று என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எதிர்ப்பு கொடுப்பார்கள். அதுபோல பார்த்தீங்கன்னா அவர்களையும் எதிர்ப்பார்கள். ஒருவேளை நீங்கள் சோரம் போனாலும் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இங்கேயே கூட்டி கொடுக்குறது நிறைய பேர் இருக்காங்க. சினாட் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிஎஸ்ஐயோட ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுறாரு, சிபிஐயால் வந்து குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, என்ன பெர்னாண்டஸ் ரத்தன்ராஜா அப்படிங்கிற மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு அக்கிரமம் செஞ்சுட்டு இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுறாரு, வாதாடி கொண்டு நாங்கள் தான் வருவோம்னு சொல்லி நிலையறிஞ்சு நிற்கிறாரு. அதுபோல் பார்த்தீங்கன்னா பிரதம பேராயர் எல்லாம் கோர்ட் வாசலில் போய் நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர்கள் வந்தாங்கன்னா இவங்களை கையில் எடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு அடிபணிந்து எங்கே கையெழுத்து போனாலும் போடுவாங்க, என்ன செய்யனாலும் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு பதவி தான் முக்கியம், பதவி வெறி தான் முக்கியம். எனவே இந்த திருமண்டலங்கள் சூறையாடப்படுவதற்கு இங்கு இருக்கிற தலைவர்களே என்ன பண்ணுவாங்க, உடந்தையாவாங்க. கர்த்தரின் வாக்கு அதுதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானமாக இருக்காது, நிச்சயமாக சங்கடங்கள் அதிகமாக வரும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலையை வணங்க மாட்டோன்னு சொல்லி இந்த சிதையில போட்டு எங்களை கொன்றாலும் சரி, நாங்கள் உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் எங்கள் தேவனுக்காகவேன்னு சொல்கிற ஒரு வைராக்கியமான கூட்டம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் மூலமாக இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா கர்த்தரின் திருமணமாக மாறும். நீங்கள் நினைக்கலாம் இவர் சும்மா மிரட்டுறாரு ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கலாம். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த ஒரு இதில் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற மிகப்பெரிய மத்திய அரசு நிறுவனத்தில் மிக அதிகமான கல்விமான்கள் படிக்கிற இடத்துல உள்ள அந்த இயக்குனர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு கோமியை வந்து என்ன பண்ணுறது பாதுகாப்பான மருத்துவம் உள்ள ஒரு உணவுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு, அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறைய என்ன பண்ணுறாங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க. எனவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இல்லை, எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா உலகத்தின் முடிவோ கர்த்தரின் வருகையோ ஏதோ ஒன்று என்ன பண்ணுறது மிக விரைவாக மிக சீக்கிரமாக இருக்கிறது. அதற்கு முன்னால் நிச்சயமாக திருமண்டலங்கள் சுத்திகரிக்கப்படும். அதற்கான காலம் இது. எனவே கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்புவார். நீங்கள் இங்கே நினைக்கலாம் நம்ம 2 டீம் தான் உட்காந்துருக்கோம், நமக்கு அகேன்ஸ்டாக யாருன்னு சொல்லி. இதே பக்கத்தில் இருக்கிற தாய் திருமண்டலமான திருநெல்வேலி திருமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 2 அணியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு புதுசாக என்ன பண்ணார், ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணாங்க, முதல்ல கஞ்சாயா வரினாங்க, பொடியா வரினாங்க, என்னெல்லாமோ சொன்னாங்க. அவர் வந்தது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவரை வந்து எங்கேயோ இருந்தவரை என்ன பண்ணார், கர்த்தர் இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டினார். காரியம் மாறுதலாக முடிந்தது. அவரும் நிறைய சர்ச் கட்டி கொடுத்தாரு, நல்லா தான் போச்சுது. அவருக்கும் வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் வந்து பிஷப்புக்கும் அவருக்கு நடந்தாலும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மாற்றம் நடந்தது. ஆனால் மாற்றம் வந்து கர்த்தருடையது, அவர் கருத்திலிருந்து கொண்டு வருவார். எனவே தயவு செய்து இப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கதாக நீங்கள் நினைக்கின்ற இந்த அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொண்டதாகத்தான் இருக்குமே தவிர இது பரத்தில் இருந்தோ இல்லைன்னா வந்து உண்மையான அதிகாரத்தால் கொடுக்கப்பட்டதில் இதை நீங்கள் தயவு செய்து தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. பொறுத்திருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை அனுமதித்தால் அடுத்து தேர்தலில் நின்று வந்து நன்மை செய்ய நீங்கள் என்ன பண்ணுங்க, படியுங்கள். அதற்குத்தான் கர்த்தர் உங்களை அனுமதிக்காரே தவிர மற்றபடி வந்து இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. பிலாத்துவை பார்த்து கர்த்தர் சொன்னது போல பார்த்தீங்கன்னா பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கலன்னா உனக்கு எந்த அதிகாரம் கிடைக்குன்னு அப்பவே சொல்லிட்டாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கோ இல்லாட்டா தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு அல்ல. கர்த்தருக்காக தொடர்ந்து காத்திருங்கள். அவர் அனுமதித்தால் ஒழிய உங்களால் ஆட்சிக்கும் வர முடியாது, உங்களால் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவனை நிறுத்தியிருப்பார், அதை கொண்டு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த திருமணத்தில் ஏற்படுத்துவார் என்பதை எச்சரிக்கையாகவே சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், அனைத்து சபைகளில் இருக்கின்ற இளைஞர்களும் எழும்பி வாருங்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னா இதுவரை தவறு செய்தவர்கள் நீங்கள் உங்களை நீங்களே விலக்கிக் கொள்ளுங்கள். புதிய ஒரு இரத்தத்தை, புதிய ஒரு திராட்சை ரசத்தை கர்த்தர் ஊற்ற நினைக்கிறார். அதற்கு நீங்கள் தடையாக இருக்காதீர்கள். இருந்தால் திராட்சை ரசம் சிந்தி போகும், துருத்தியும் கிழிந்து போகும். மீண்டும் சொல்கிறேன், புதிய திராட்சை ரசம் தான் இங்கே என்ன பண்ணும் வரும். அதற்கு இடையாக நிற்பவர்களை கர்த்தர் துருத்தியை கிழித்து போடுவது போல கிழித்து போடுவார். உங்கள் சுய சித்தத்தின்படி சாயாதீங்கள், கர்த்தருக்காக காத்திருங்கள், கர்த்தர் சொல்லின்படி நடங்கள். அது ஆயராக இருந்தாலும் சரி, பேராயராக இருந்தாலும் சரி, நீதிபதியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேனேஜர் பதவியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கர்த்தர் ஒருவரே நியாயாதிபதி, அவருக்கு காத்திருங்கள். கர்த்தர் கணக்கு கேட்கும் நேரம் இது. அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா.